பென்ஸ் மீடியா ACS அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 மே 3 முதல் உலகமெங்கும். ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. பயமே இல்லாம நீட் கிராக் பண்ணுங்க. CDP 360 presents 30 days நீட் கிராஷ் கோர்ஸ். IBC தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பாடல் வெளியீட்டு விழாவில் கவிஞர் வைரமுத்து பேசினது பேசுபொருளாச்சு. வைரமுத்துவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இசையமைப்பாளர் கங்கை அமரன் காணொளி ஒன்றை வெளியிட்டார். அதுவும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இசையமைப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், இயக்குனர் என்று பன்முகத்தன்மை கொண்ட திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம். வணக்கம் மணிமாறன். வைரமுத்தோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அடிப்படையாக இருக்கிற சில யதார்த்த உண்மைகள் அவர் அந்த மேடையில் பேச வேண்டிய நிலைமைக்கு வந்ததே ஒரு சின்ன வருத்தம் எனக்கு. அதாவது இசையா மொழியான்ற வியாக்கியானம் அதுவே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம திரைப்பட இசையை காலகாலமாக கேட்டு ரசிக்கிற எந்த ரசிகன்ட்ட போய் நீங்கள் தெருவில் இருக்கிறவன்ட்ட மைக்கை நீட்டினாலும் எம்பா திரைப்பட இசைக்கு இசையா மொழியான்னு கேட்டால் எங்க ரெண்டு தானே வேணும்னு அவனுக்கே தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்து 100 விழுக்காடு யாரை கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க. இது எப்படி மேடைக்கு விவாத பொருளாச்சு? நமக்கு தனி நபர்கள், ஆட்கள் ஒருவர் தாக்கி பேசி கொண்டதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதனால் நமக்கு ஒரு பயன் கிடையாது. அது தனிப்பட்டவர்கள் விஷயம். பொதுவானவர்கள், இசை ரசிகர்கள், மொழி ரசிகர்கள் எல்லாரும் விவாதிக்க வேண்டிய பொருள்னா இதுதான். ஆனால் இந்த குறிப்பிட்ட பொருள் விவாதத்துக்கு அவசியமற்றது. எல்லாருக்குமே தெரியும். இசை இல்லாமல் மொழி இல்லை, மொழி இல்லாமல் இசை இல்லை. இப்போ நம்ம எதை பேசுகிறோன்னா திரைப்பட இசையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மட்டுமே உரித்தானது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் திரைப்பட இசை கிடையாது. அப்போ இந்த இந்திய நாட்டில் எதனால் எல்லாருக்கும் இது தெரியும்னா, ஒரு திரைப்படத்தில் பாடலுக்கு எங்கே தேவை வருகிறது? முதல்ல ஒரு படம் முழுக்க என்ன இருக்கும்னா உரையாடல் இருக்கும், வசனம் இருக்கும். இயக்குனர் உணர்வு பூர்வமாக உரையாடலே இல்லாமல், வசனங்கள் இல்லாமல் சில காட்சிகள்லாம் கதாபாத்திரங்களுடைய உணர்வுகளையும் காட்சியினுடைய அழுத்தத்தையும் வெறும் பின்னணி இசை மூலமாகவே கொண்டு வர முடியும்னு இசையமைப்பாளர்கிட்ட இது உங்களுக்காகவே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பல இயக்குநர்கள் சொல்கிறது. தமிழில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகள்லையும் 2, 3, 4 நிமிடங்கள் திரையில் சில காட்சிகள் ஓடும், உரையாடலே இருக்காது. அந்த அமைதியான தருணத்தில் பின்னணி இசை தான் அந்த காட்சிக்கு உயிர் ஊட்டும். இப்போது வசனமும் வந்தாச்சு, இசையும் வந்தாச்சு. பாடலுக்கு எங்கேருந்து தேவை வருகிறது? ஒரு இயக்குனர் என்ன நினைக்கிறான்? வசனங்கள் உரையாடலிலும் சொல்ல முடியாத, வெறும் பின்னணி இசையிலும் சொல்ல முடியாத இந்த காட்சிக்கு தேவைப்படுகிற ஒன்றை இன்னும் ஏதோ ஒரு சாதனத்தை கொண்டு நான் விளக்கணும். அப்போ பாடல் உதவுகிறது. அப்போ ஏன் வெறும் இசைனா இசையை அவன் பயன்படுத்தி இருக்கலாம், வெறும் மொழி போதுன்னா உரையாடல் பயன்படுத்தி இருக்கலாம், அல்லது வெறும் மொழி மட்டும் போதும்னு நினைத்தா ஒரு கவிதை எழுதி கவியரங்கத்தில் படிக்கிற மாதிரி கவிதையாக படிச்சுட்டு போயிடலாமே. பாமரன் கேட்கணும், அவனுக்கு இந்த 2, 3 நிமிடங்களுக்குள் இந்த காட்சியினுடைய வீரியத்தையும் நீட்சியை அழுத்தத்தையும் உணர்வுகளையும் சொல்லி ஆகணும். அப்போ ஒரு பாடல் வடிவத்தில் கொடுத்தா அவன் அமர்ந்து கேட்பான், சொல்ல வர கருத்துக்களையும் சொல்லிடலாம். அப்போ இசை மொழி சேர்ந்தாதானே ஒரு பாடல். இது அடிப்படையே இப்படி தானே உருவானதே, இந்த அடிப்படையில். அப்புறம் எங்கேருந்து இந்த ஐயப்பாடு வருது? இது தனிப்பட்ட உரசல்கள் தான் இதை விவாதமாக்கியிருக்கொழிய நம்ம ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியும், இசை இல்லாமல் மொழி இல்லை, மொழி இல்லாமல் இசை இல்லை. இதை சொன்ன கவிஞர் கூட அடுத்தது இதனுடைய இன்னொரு பரிமாணத்தை இன்னும் அழகாக சொல்லியிருக்காரு. சில பாடல்களில் இசை மேலோங்கி நிற்கும், மொழி 2ஆம் இடத்துல இருக்கும். சில பாடலில் மொழி மேலோங்கி இருக்கும், இசை 2வது இடத்துல இருக்கும். இதை விட எப்படி இது தெளிவாக சொல்ல? ஆரம்பத்தில் அவர் தொடங்கும் போது கூட சொல்லியிருந்தாரு, இசை எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அந்த அளவுக்கு மொழி உயர்ந்தது, மொழி எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே அளவுக்கு இசையும் உயர்ந்ததுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன அந்த வரிகள் சொல்லியிருக்கிறாரு. முடிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எந்த இடத்தில் இசை உயர்ந்ததோ அதே மாதிரி ஒரு பக்கம் மொழி உயர்ந்ததாக இருக்கிறது அல்லவா? அப்படி ரெண்டுத்துக்குமே ஒரு காலகட்டம் வரும். அதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்தியிருக்கிறார். இதை தவிர்த்திருக்கலாமோ? அப்படி நான் நினைக்கல. இப்போ அங்கே தனிப்பட்ட ஆளுமைகளுடைய உரசல் மோதல் இருக்கிறனால இந்த ஞானின்ற சொல்லு பிரச்சனையாகி அது இசைஞானி என்று அழைக்கப்படுகிற இளையராஜாவை குறிக்குதுன்னு சொல்லி பாசத்தின் காரணமாக அவருடைய தம்பி கங்கை அமரன் பேசியிருக்கிறாரு. அது தனிப்பட்டவர்களுடைய உரசலாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த கருத்து மோதல் முரண் 30 ஆண்டுகளாக இருக்குது. அப்போ அவர் சொல்ல வந்ததும் சூசகமாக இப்படி தான். நான் தனிப்பட்ட வெளியே இருந்து பார்க்குறவங்களா இதை விமர்சிக்காமல் நான் இதை எப்படி நான் பார்க்குறேன், இதை பலரும் ஏற்றுக்கொள்வார்கள்னா அதை கண்டுக்காத மாதிரி போயிருக்கணும். அவர் யாரும் சொல்ல வருகிறார் என்று தெரிகிறது. நானா போய் வழியை நீ என்னதானே சொன்னேன்னு கேட்கும் பொழுது அது நல்லா இல்லை.
அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம். இதை உணர்ந்தவன் ஞானி, உணராதவன் அஞ்ஞானின்னு சொல்லும் பொழுது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இப்போ நம்ம யதார்த்தமா சொல்றத அவர் கொஞ்சம் அழகா சொல்லி இருக்கிறாரு. இங்க எங்க கேள்வி வருது அப்படின்னா, இசைஞானி அப்படின்னாலே ஒட்டுமொத்தமா சொல்லல. இல்ல இசைஞானின்னு சொல்றது அப்படின்னாலே அது வந்து ராஜாவை தான் குறிப்போம். ஞானி அப்படின்றது இசையை வந்து சொல்லும் பொழுது ஞானினா ராஜாவை தான் குறிப்பிடுறாரு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்லையா? அது அதனால அஞ்ஞானி சூசகம் சூசகமா சொல்லியிருக்காரு. அவர் இசைஞானின்னு சொல்லியிருந்தா அப்படி சொல்லல. இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க வழக்கத்தின்படி அவர் மட்டும்தான் இசைஞானி என்று ஒரு பட்டப்பெயரால் அழைக்கப்படுகிறவர். இந்த தத்துவத்தை, அதாவது இசையே இல்லாமல் மொழி இல்லை, மொழி இல்லாமல் இசை இல்லை, சில இடங்களில் இசை மேலோங்கி இருக்கும், சில இடங்களில் மொழி மேலோங்கி இருக்கும், சில சூழலை பொறுத்தது. அது அப்படிப்பட்ட உண்மையை உணர்ந்தவன் ஞானி, உணராதவன் அஞ்ஞானின்னு சொல்லும் பொழுது இது பொதுவான தத்துவமா விட்டுட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. என்னதானே சொன்னேன்னு எடுக்கும் பொழுது அப்ப அது தனிப்பட்ட எதிர்வினை ஆற்றும் பொழுது. ஆமா, அஞ்ஞானி அப்படின்னும் போது அறிவீனன் அறிவிலான் அப்படின்னு ஒரு பொருள் வருது இல்லையா? அதுதான் என்ன நீ காயப்படுத்துற எங்க அண்ணன் நீ இப்படி சொல்லிட்டே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இயல்பா ஒரு தம்பிக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கங்கை அமரன் கூட இதை வேறு விதமா கையாண்டு இருக்கலாமோ? அதை எப்படி பாக்குறீங்க சார் கங்கை அமரனுடைய பேச்சு? அது ஒருத்தர் இப்படிதான் பேசணும் நம்ம சொல்லவே முடியாது. அது பாசத்தின் காரணமாக, இவங்க மேல இருக்கிற கோபத்தின் காரணமா வெளிப்பட்டு இருக்குது. அதை ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. ஆனாலும் கூட அவர் சொல்லும்போது வாய்ப்பு கொடுத்து ராஜா வந்து நீங்கள் படத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து கும்பிடணும் அப்படின்லாம் கூட அதில் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் வாய்ப்பு கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு கவிஞராக இருக்கட்டும், பாடலாசிரியராக இருக்கட்டும், நான் திறமை வாய்ந்தவன் அப்படின்னா எங்கே வந்து தொடக்கப்புள்ளி கிடைக்குது அப்படின்றது முக்கியமானது தான். ஒருவேளை இங்கே கிடைக்கவே இல்லைனா கூட வைரமுத்து இதோட தெரியாமலே போயிருப்பாரா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே இருக்குது இல்லை. அதனால் அந்த விமர்சனத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இப்போ கங்கை அமரன் சொல்லும்பொழுது அந்த விமர்சனத்தை கூட அழகாக, ஏன்னா பொது வழியில் பேசப்படுகின்ற ஒரு ஆளுமை மிக்க இடத்துல நிறைய படைப்புகளை கொடுத்த ஒரு படைப்பொழியாக இருக்கின்ற பட்சத்தில் பொது வழியில் பேசும்பொழுது அவர் மேடையில் அப்படி பேசியிருக்கிறார், நானும் அதே மாதிரி பேசுவேன்னு எடுக்கிறது சரியா இருக்குமா அப்படின்னு கேட்குறேன் சார். அது அவர் தானே தீர்மானிக்கணும். நம்ம வெளியே இருந்து இப்போ பார்க்குற எல்லாருக்கும் தெரியுதில்லை இது இப்படி பண்ணியிருக்க வேண்டாம்னு மக்கள் நினைச்சாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒருத்தர் நான் இப்படி தான் எதிர்வினை ஆற்றுவேன்னா அவரை போய் நம்ம கண்டிக்கிறதுக்கு நம்ம யார்? அதை மக்கள் தீர்மானித்து கொள்ளட்டும். ஆனால் அது எந்த காரணமாக வந்ததுன்னு நான் இப்போ என்ன சொன்னேன், ஒன்று தன்னுடைய அண்ணன் மேலே இருக்கிற பாசம் பற்றின் காரணமாக, இன்னொன்று இவர்களுக்குள்ள முரண் அந்த பகையின் காரணமாக இருக்கிற கோபம் வெறுப்பு, அது ரெண்டும் சேர்ந்து அவர் அப்படி பேச வச்சிருச்சு. அது இப்படி தான் ஒருவர் பேசுவார், நம்ம அதை போய் என்ன சொல்ல முடியும்? இல்லை இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய சமூகத்தையோ மக்களையோ குற்றப்படுத்தியிருந்தா பரவாயில்ல, அவர்களுக்கு பிடிக்காத ஒரு தனி மனிதனை, கோபம் இருக்கிற ஒருவர் அவர் சொல்லும் பொழுது அது அவர்களுக்குள்ள இருக்கிற வெறுப்பு மாற்று கருத்துலையே நான் கேள்வியை முன்வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, வாரிசு திரைப்படம் வரும்போது அதோடைய பாடல் வெளியீட்டு விழாவில் விஜய் வந்து அந்த தோற்றத்தை வச்சு நீங்கள் ஒரு விமர்சனம் வச்சிருந்தீங்க. அதுக்கு பல தரப்பிலும் ஆதரவு குரல்கள் வந்தது. அதாவது உங்களை பின்பற்றுகின்ற இளைஞர்கள் ஏராளமானவங்க இருக்கிறாங்க, நீங்கள் இப்படி வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு தவறான ஒரு பாதை உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் நல்லா வரும்போது அவங்களுக்கும் இப்படி தான் வரணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு பொதுவான கருத்தை சொல்ல முடிந்த நீங்கள் ரெண்டு பேருமே சொன்ன உடனே தெரிய ஒரு நபர் தான். இப்போ வைரமுத்துன்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இல்லை, கங்கை அமரன் சொன்னால் தெரியாதவங்க யாருமே இல்லை. அப்படி இருக்கின்ற பொது வழியில் பேசப்படுகின்ற, பொது வழியில் எல்லாராலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு நபர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு தனி மனித உரசலை கூட இப்படி கையாண்டு இருக்கலாமோ அப்படின்றது எந்த மாதிரி ஒரு புள்ளியை நீங்கள் வைக்கிறீங்கன்றதுக்காக தான் கேள்வி. பக்குவம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய பண்பை பொறுத்த விஷயம். அவருக்கு அளவுகள் வைக்கிறதுக்கு நம்ம யாரு? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த எதிர்வினை இந்த கருத்துக்கள் தான் பொதுமக்களிடமிருந்து வரும். அப்போ அவர் விளங்கிக்குவார். எல்லாருக்குமே வாழ்க்கை அனுபவம் தானே. அவர் கலைத்துறையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி பண்பட்டவர். இந்த வயதிலேயே இவருக்கு வருதுன்னா அந்த கோபத்தின் காரணமாக தான் நான் விளங்கிக்கிறேன். அவர் பேசுனது சரின்னு நான் சொல்லலை, அது சரியா இல்லையான்னு பொதுவாக இந்த தளத்தில் அது வெளியில் இருக்கிறனால மக்கள் அதுக்கு எதிர்வினை ஆற்றும்பொழுது அவர் விளங்கிக்குவார். ஒரு கட்டத்தில் அவரே சொல்லலாம், நான் ரொம்ப கோபத்தில் சொல்லிட்டேன் போல இருக்குன்னு அவர் கூட அதை நினைக்கலாம். கொஞ்சம் கடுமையாக தான் இருந்ததுன்றதை நானும் பார்த்தேன், அதை மறுக்கவே முடியாது, எல்லாருக்கும் அது தெரியும். நம்ம இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்துலேயும் உச்சத்துலேயும் இருக்கிறவங்க சொற்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நிச்சயமாக அவசியம். அது யாராக நானாக இருந்தாலும் சரி, அவராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அடையாளம் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னைக்காக இருந்தாலும் அந்த மகான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட தனிப்பட்ட கருத்துகள் சொல்லும்பொழுது முரண் இருந்தால் அதை சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்க அப்படிதான் இசையமைப்பாளராக. சரி, இப்போது இவ்வளோ காலங்கள் கடந்த பிறகும் மிகப்பெரிய ஆளுமை இசையமைப்பாளர் அப்படின்னு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, போற்றப்படுகின்ற, அதை இசையை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்பொழுது விமர்சனங்களை தள்ளி வைப்பதற்கான அல்லது இந்த சூழலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பாக என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? யார்? ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஒரு பொது தளத்தில் இயங்குகின்ற, எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு நபராக, இத்தனை தலைமுறைகளை தாண்டி கூட இன்றைக்கும் போட்டியாளராகவே இருக்கிற ஒரு நபர்.
அந்த விமர்சனங்களை தவிர்க்கும் விதமாக நடந்தது. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது ஆன்மீகம்னு போகும்போது இன்னும் கூட பொறுமையெல்லாம் வேணும் அப்படின்லாம் கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. இத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகு இன்னும் ஏதோ ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இதில் தவிர்ப்பதற்கு என்ன செஞ்சால் பரவாயில்ல? ஏன்னா குருக்கு சிஷியன் கூட சொல்லலாம், அப்பாவுக்கு புள்ள கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இதெல்லாம் தவிர்த்தா ஒரு ரசிகனாக நான் இதை நினைக்கிறேன், இப்படிலாம் இருக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லலாம் சார். ஒரு 80 வயதை தாண்டிய ஒரு வாழ்க்கை அனுபவமும் கலைத்துறை அனுபவமும் எல்லாத்தையும் கடந்து பார்த்து வந்த ஒரு பண்பட்ட பெரிய மனிதர். அவருக்கு நம்ம யார் சொல்கிறதுக்கு? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இயங்குவாங்க. எந்த இடத்துல நமக்கு முரண் வருகிறதோ அதை எல்லாரும் மக்களும் வெளிப்படுத்துகிறாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் கூட சில சமயம் சொல்கிறது உண்டு, இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இருக்கவங்கள போய் நம்ம என்ன சொல்கிறது? அது நான் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க சார். இசையமைப்பாளராக நான் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் தொகுப்பாளராக அவ்வளோ நேசித்து தமிழை சுத்தமாக பேசுகிற ஒரு ஆளுமை மிக்க நபரை வந்து நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம் அப்படின்றது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வி, கண்கள் இரண்டால் அப்படின்ற அந்த பாட்டு எல்லாரையுமே போய் சேர்ந்து எல்லோருமே மீண்டும் கண் கொண்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு தொகுப்பாளர் அப்படின்றதான் தாண்டி இசையமைப்பாளராக ஜேம்ஸ் வசந்தனை கொண்டாடிய காலம் அது. மறுபடியும் ஈசன் எல்லாராலையும் போய் சேர்ற மாதிரியான ஒரு படைப்புலாம் இருந்தது. அடுத்தடுத்த படைப்புகள் நாங்கள் காத்திருக்கோம், எப்போ அது சாத்தியமாகும்? இப்போ என்னென்ன படைப்புகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், ஒரு பெரிய நீண்ட இடைவெளி வந்தது உண்மைதான். நான் நீங்கள் சொன்னீங்களே இந்த மொழி சார்ந்த சில செயல்பாடுகளில் நான் இறங்கியதால் திரைப்படத்தில் அதிக கவனம் செலுத்தலை. இப்போ கூட அதில் தான் முழு நேரம் என்னுடைய கவனத்தை நான் செலவழித்து கொண்டு வருகிறேன். நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா, ஒரு தமிழ் ஓசை என்று சொல்லி ஒரு பல்குரல் சேர்ந்து இசை கூட நடத்தி கொண்டு வருகிறேன். இது இங்கே சென்னையில் தொடங்கினேன். நான் தொடங்கி ஒரு சில மாதங்களில் தான் கோவிட் லாக்டவுன் வந்தது. 2019 இறுதியில் தொடங்கின முதல் நிகழ்ச்சி நடந்தது. ஒரு வருடம் சும்மா இருந்தோம். அதற்கு பிறகு மறுபடியும் இயங்க தொடங்கினோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த தமிழ் ஓசை பல்குரல் சேர்ந்து இசை குழுவில்னா, இந்த எப்படி ஒரு பெற்றோர் தந்தை வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு சொத்தை விட்டுட்டு போகிறாரோ அதை எடுத்து பாதுகாத்து அவன் இன்னமும் பெருக்கி அவன் தலைமுறையாக விட்டு செல்கிறானோ, அதுபோல் தமிழ் இனம் என்கிற இந்த பெரிய குடும்பத்துக்கு நம்ம முன்னோர் விட்டு போயிருக்கிற சொத்துன்னு சொன்னால் நீங்கள் எதை நினைப்பீங்க? நம்முடைய மொழி கலாச்சாரம், இந்த மொழி தானே. இந்த மொழியில் சான்றா உலகத்தையே தலைநிமிர்ந்து பார்க்க வைக்கிற நம்மளுடைய சொத்துக்கள்னா சங்க இலக்கியங்கள். ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இலக்கணம் எழுதப்பட்ட ஒரு மொழி வந்து எல்லாருக்கும் வியப்பை ஏற்படுத்துகிற விஷயம். இதை பற்றி அங்கங்கே நம்ம மேடைகளில் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த மொழியை பயன்படுத்துகிற இந்த பண்பாட்டில் வளர்கிற இன்றைய தலைமுறைக்கு இந்த மொழியின் செழுமையை ஆளுமை எப்படி சொல்ல முடியும்? நான் இசைக்கலைஞனா என்னுடைய பார்வையில் சிந்தித்தேன். அப்போ அந்த சங்க இலக்கியங்களில் இருக்கிற முத்தான சில பாடல்களை தேர்ந்தெடுத்து இன்றைய தலைமுறை கழுத்தை திருப்பி கேட்குறவன்னா அவன் விரும்புகிற இன்றைய தலைமுறை ஜனரஞ்சகமான இசையில் அந்த பழந்தமிழ் இலக்கிய பாடல்களை பாடணும். இதுதான் என்னுடைய நோக்கம். அதை தான் இந்த தமிழ் ஓசையில் பண்ணுறோம். பல பேர் வந்து சங்கத்தமிழ் இசை நிகழ்ச்சின்னு போட்ட உடனே இந்த பக்கமே திரும்பக்கூடாதுரா சாமி, காட்சி கொண்டுருவாங்கன்னு நினைப்பாங்கல்ல. இப்போ நான் கல்லூரி மாணவனாக இருக்கும்பொழுது இப்போ வெளியில் பார்க்குறேன் சங்கத்தமிழ் இசை நிகழ்ச்சின்னா நான் உள்ளே போவேனா? ஆனால் இன்றைக்கி உள்ளே வந்து அமர்ந்து அவன் கேட்டு எங்களோட பாடி ஆடி சங்கத்தமிழ் பாட்டை பாடல் முடிஞ்ச உடனே நிகழ்ச்சி முடியும் போது வேறு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் உண்டான்னு கேட்டால் ஒன்ஸ் மோர்னு கேட்குறான். எங்களுடைய நோக்கம் அதுதான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை, ஏன்னா அவனுக்கு பிடித்த இசையில் வழங்குறோம். எல்லாம் மேற்கத்திய இசையில் கொடுக்குறோம், கானா இசையில் கொடுக்குறோம், நம்முடைய நாட்டுப்புற பாடல்களை பாடுறோம். இதெல்லாம் அவன் விரும்புகிற வண்ணம் கொடுத்துட்டு இடையில நாங்கள் நம்ம மொழியினுடைய அருமையையும் சொல்ல பெரிய தகவல்களையும் புது செய்திகளையும் சுமந்து கொண்டு நம்ம இவ்வளோ பெரிய எண்ணத்தில் பிறந்திருக்கோன்ற எண்ணத்தோடு அந்த அரங்கத்தை விட்டு வெளியே போகணும், அப்படி ஒரு செயல்பாட்டில் இறங்கணும்னு நாங்கள் இதை தொடங்கணும். இன்றைக்கி வந்து சென்னையை தாண்டி பல மாவட்டங்களுக்கு பல மாநிலங்களுக்கு இந்தியாவில் டெல்லி, மும்பை, கொல்கத்தா எல்லா இடங்கள்லையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் இந்த குழுவினர் பாடிட்டுருக்காங்க. இப்போ அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா எல்லா ஐரோப்பிய நாடுகள்லையும் எங்களை அழைக்கிறாங்க. இந்த பாடல்களை அங்கங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை பாட வைக்கிறோம். அப்போ இந்த செய்தி எல்லா இடங்களுக்கும் பரவுது. இந்த வேலையில் முழு மூச்சாக ஈடுபட்டிருக்கிறனால திரைப்படங்களில் கவனம் செலுத்த முடியாமல் போச்சு. ஏன்னா இது ரொம்ப பெரிய ஒரு மனநிறைவாக காலத்துக்கும் இதை நாம் பரிமாறுகிற ஒரு இதுவாது வணிக ரீதியாக என்னோடய பிழைப்பை மட்டும்தான் பார்க்கும். பாடல் வேணால் நினச்சி நிற்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய பண்ணிட்டனால இதில் அதிக நேரத்தையும் கவனத்தையும் நான் செலவழித்து வருவதால் திரைப்படங்களில் என்னை உங்களால் பார்க்க இயலவில்லை. இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சியின் மூலமாக முழுவீச்சில் இயங்க ஆரம்பிக்க போகிறீங்க? அதில் வந்து முழு கவனத்தையும் நான் செலுத்தி கொண்டு வருகிறேன். இதற்கிடையில் நல்ல படங்கள் வந்தால் வருகிற 1-2 படங்களுக்கு நிச்சயமாக நான் இசையமைத்து கொண்டு தான் இருக்கிறேன். அது வரும்பொழுது விரைவில் உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு வாசித்த ஒரு முக்கியமான செய்தி, புறநானூரை விட அகநானூரில் அதிகமான உண்மை சம்பவங்களை குறிப்பிட்டு காதலை மையப்படுத்தி நிறைய பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் தரவுகளோடு நம்ம வந்து கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இல்லைன்னா சும்மா வெறுமனே கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவார்கள் அப்படின்னு இன்றைக்கி தொல்லியல் ஆய்வாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி பத்திரிகை செய்தி ஒன்று. அப்போ இந்த மாதிரியான நீங்கள் எடுத்திருக்க முன்னெடுப்பு மாதிரியான விஷயங்கள்லாம்
தரவுகளை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு எவ்வளோ தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இசை சார்ந்து. ஆமாம், சங்க இலக்கியம் வந்து ஒரு பெருங்கடல் இல்லையா? அப்போ பாடல்களை தேர்ந்தெடுக்கும் போது நான் 2 விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருப்போம். எந்த மாதிரி அடிப்படையில் பாடல்களை தேர்ந்தெடுக்கும்னு. அது இன்றைய தலைமுறைக்கு இயைந்து ஒவ்வுவதாக பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதனால் அகநானூர்லேருந்து நான் ஒரு பாடல் கூட எடுக்கலை. காதல் உணர்வுகளை நான் போய் சொல்கிறதுனால என்ன கிடைச்சது? இல்லை, நான் அதை மட்டும் குறிப்பிட்டேன். அது இல்லை, உதாரணத்துக்காக நான் எடுக்கிற பின்னணியை சொல்கிறேன். அதனால் அகநானூர்லேருந்து நான் ஒரு பாடலும் எடுக்கலை. புறநானூரில் அன்னைக்கு தமிழர் வாழ்ந்த அந்த பண்பாடு எந்த அமைப்பில் சமூகம் இயங்குச்சு, ஒரு மன்னன் எந்த அடிப்படையில் அவனோட செயல்பாடுகள் இருந்தது, அது புறநானூற்றில் நிறைய இருக்கிறது. அது இன்றைக்கும் பயன்படும். இப்போ பாருங்கள், ஈண்டு புறந்தருதல் என் தலைக்கடனேன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அதில் வந்து சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனேன்னு இருக்கும். அடுத்த வரி, அந்த ஒரு வரிக்காக அந்த பாடலை நான் எடுத்திருக்கிறேன். நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனேன்னு. இப்போது குழந்தைய பெற்றெடுத்து வளர்க்குறது அம்மா கடமை, அவனை கல்வியெல்லாம் கொடுத்து சான்றோனாக்குறது அப்பாவோட கடமை. வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனேன்னா அன்னைக்கு போர் சமூகம். நமக்கு வேளாண்மை உழவு தொழிலில் இருந்தோம், அது உணவுக்கு. மற்ற சமயங்களில் நம்மளுடைய பகுதியை, நாட்டை காப்பாற்றுவதற்கு மன்னருக்கு ஒரு பருவம் வந்த உடனே இளைஞன் போருக்கு போயிடுவான். அப்போ அவனுக்கு வேல் வடித்து கொடுக்கறது கொல்ல கடன். நன்னடை நல்கல் வேந்தற்கு கடன். அந்த இளைஞன் நல்ல வழியில் ஒழுக்கத்தோட பண்புள்ள சீராள நான் நடக்கணும்னா அவனுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியது மன்னனுடைய கடமைன்னு இருக்கு. அப்போ ஆட்சியாளர்கள் எவ்வளவு பொறுப்பாக நடந்து கொண்டால் இளைய தலைமுறையை அவர்கள் வந்து பாதித்து நல்வழிப்படுத்த முடியும்ன்ற கருத்து அன்னைக்கு சொல்லியிருக்கான் பாருங்க. அதுக்காக இந்த பாடல் எடுத்திருக்கோம். நான் வந்து ஆன்மீக பாடல்களை, அந்த இறை சார்ந்த நம்பிக்கை உள்ள பாடல்களை எடுக்கிறதே இல்லை. சமூகத்தை மேம்படுத்த, தனி மனிதனுடைய எண்ணங்களை சீர்படுத்த என்னென்ன பாடல்கள் நிறையா இருக்குது, அந்த மாதிரி பாடல்களை எடுத்து நாங்கள் நிகழ்ச்சியை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது கூட சங்க இலக்கியங்கள் கையில் எடுக்கும் பொழுது சொன்ன உடனே பொருள் விளங்குற மாதிரியான பாடல்கள் இருக்கலாம். அப்படி இல்லை, கொஞ்சம் எடுத்து சொன்னால் தான் புரியுன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுக்கிற பாடல்கள் சொன்ன உடனே புரிகிற மாதிரியான அப்படி பாடல் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. பார்க்கல. அது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சில பாடல்கள், பழமொழி போல, விவேக சிந்தாமணி போல, சில கலித்தொகை பாடல்கள், அதெல்லாம் ஓரளவுக்கு புரியும். ஆற்றுதல் என்பது அந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பாடல்கள் கேட்ட உடனே புரியும். இப்போ இவங்க ஆத்திச்சூடியெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். நான் எடுக்கிற அந்த பழந்தமிழ் பாடல்கள் சங்க இலக்கியம் தொட்டிங்கனாலே விளக்கித்தான் ஆகணும். அதுதான் எங்களுடைய நிகழ்ச்சியோட சிறப்பு. பாடலுக்கு முன்னாடி எளிதாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் இது எந்த நூல், எந்த ஆசிரியர், என்ன பின்னணியில், எந்த நோக்கத்துக்கு அன்னைக்கு சமூகத்துக்கு எழுதப்பட்டது, இந்த பாடலில் நீங்கள் கவனிக்க வேண்டிய அம்சம் இதுதான் எளிமைப்படுத்திட்டு பாடும்பொழுது திரையில் நாங்கள் வரிகளையும் சுற்றி LED ஸ்க்ரீனில் போடுவோம். இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாது. அதனால தான் இது அவ்வளோ பெரிய வீச்சில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வரிகள், அதனுடைய பொருள், அதை கேட்டு பாடும்பொழுது அந்த அவனுக்கு பிடித்த இசையில் வரும்பொழுது அவனுக்கு போய் அது சேர்ந்துருது. நீங்கள் அமைப்பு வந்து இது குரல் ஓசை அப்படின்ற பேரில், தமிழ் ஓசை அப்படிங்கிற பேரில் சமீபத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் நிராகரித்த படங்கள்னு ஏதாவது இருக்குங்களா? அப்படி எல்லாருக்குமே அது இருக்கும். பல காரணம். இதுக்கு நம்ம பெரிய சவால் இல்லாமல் இருக்கும். அதில் ஒன்றுமே புதுசாக இருக்காது. ஆமாம். அதனால் நீங்கள் நிராகரித்த படங்களும் அந்த மாதிரி நிறையா இருக்குது. நிராகரிச்சுட்டு ஐயோ இதை போய் விட்டுட்டோமேன்னு அப்படின்னு ஏதோ வேற அப்படி ஒரு நாள் இந்த நம்ம கிட்ட அப்படிலாம் செஞ்சுட்டு வருத்தப்பட்ட படங்கள் தான் அதிகம். மகிழ்ச்சி. இந்த முன்னெடுப்பு, நீங்கள் சொன்ன இந்த தமிழோசை முன்னெடுப்பாக இருக்கட்டும், மீண்டும் உங்களை நேசிக்கிற இசை கலைஞர்கள், சாமானியர்கள் எல்லாருக்குமே சீக்கிரமாக திரைப்பட பாடல்களும் கொடுப்பீங்க. இப்போ எடுத்திருக்கிற இந்த முழு முயற்சி ஒரு வித்தியாசமான முயற்சியிலும் ஒரு உச்சம் தொடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்காக IBC தமிழ் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களுக்காக பேசியிருக்கீங்க. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம். பென்ஸ் மீடியா ACS அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 மே 3 முதல் உலகமெங்கும். ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. பயமே இல்லாம நீட் கிராக் பண்ணுங்க. CDP 360 presents 30 days NEET crash course.